புத்தி கூர்மையும் சிறந்த அறிவாற்றலையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் புத்திகாரகன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான். அவரை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க. நவகிரகங்களே சூரியனுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடியவர் இவர் தான். இதனாலதான் என்னவோ சூரிய பகவானை போலவே புதன் பகவானும் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடியவரா விளங்குறாரு. ஒருத்தங்க வாழ்க்கையில எதை வேணா இழக்கலாங்க. சொத்தை இழக்கலாம், சொகத்தை இழக்கலாம், உறவுகளை இழக்கலாம், எது போனாலும் சரி. இவருடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா ஓகேங்களா, நமக்கு புத்தி இருக்கும், அறிவு இருக்கும். இதன் காரணமா நம்ம இழந்த எல்லாத்தையுமே திரும்ப பெற முடியும். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அறிவு, புத்தி, ஞானம் இதை கொடுக்கக்கூடியவர். இத்தகைய சுகபோக தன்மையை அருளக்கூடிய புதன் பகவான வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம். இந்த அளவுக்கு உயர்ந்த தன்மைகளை அருளக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரங்க சிறப்பான வாழ்க்கையை வாழ்றாங்களா, செல்வ செழிப்பா வாழ்றாங்களா? எதை இழந்தாலும் பரவாயில்ல, இவருடைய அனுகிரகம் இருந்தாக்க ஏகபோக வாழ்க்கை வாழலான்னு சொல்றியம்மா. நாங்க அப்படி வாழலையே, எங்களுக்கு கஷ்டம் மட்டும் தானே மிச்சமா இருக்கு. சொல்ல போனா நிறைய இடங்கள்ல பாசத்தால ஏமாந்து நிக்கிறோம். வீட்லயும் சரி வெளியிலயும் சரி எல்லாருக்கிட்டையும் ஏமாறுறது நாங்களா மட்டும்தானே இருக்கோம். உண்மைதான், நான் சொல்றதை நான் மறுக்க மாட்டேன். நாங்க நல்ல சிந்திக்கக்கூடியவங்க தான், நல்லா செயல்படக்கூடியவங்க தான். எல்லாமே இருந்தும் எங்களால இது வரைக்கும் ஏன் வெளிச்சத்துக்கே வர முடியல? நீ இப்ப சொன்னலையா புதன் பகவானுடைய அனுகிரகம் இருந்தா வாழ்க்கை வெளிச்சமாகும்னு. அவரை அதிபதியாக வச்சிருந்தோம், நாங்க ஏன் இன்னும் வெளிச்சத்துக்கு வரல? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டத்துல போய் மாட்டிக்கிறோமே. சுத்தி 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 நாங்க பண்ண தப்புக்காக போய் நாங்க தலையை கொடுக்கல, மத்தவங்க பண்ணுடைய தப்புக்கும் நாங்க தலையை கொடுத்து நாங்க சுமையை சுமக்க வேண்டியதா இருக்கே. காரணம் என்னவோ, எங்க போய் கேட்க, யார்கிட்ட போய் கேட்க, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் பெருசா எனக்கு மாற்றம் வரலையேன்னு புலம்பக்கூடிய கன்னிராசிகளுக்கு இந்த பதிவு உங்களுடைய புலம்புகளுக்கு ஒரு பதில் சொல்லும். அதுக்கு முன்னாடி ஓம் கஜத்வஜாய வித்மகி சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத் இத அனுதினமும் காலையில ஒரே ஒரு முறை சொல்லுங்க. முதல்ல இது என்ன, இது எனக்கு புரியலம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி உடைய அதிபதியுடைய காயத்ரி மந்திரம் தான் இது. அனுதினமும் இவரை நினைச்சு ஒவ்வொரு நாளையும் தொடங்க, சிறப்பா இருக்கும். அது எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உங்களுடைய புத்தி சாதுரியம் உங்களை பாதுகாக்கும். அதற்கு இவர் உங்களுக்கு துணை வருவார். அப்படி அனுதினமும் முடியாத பட்சத்துல புதன்கிழமையிலேயாவது இவருடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும். ஏமா இப்போ புதன் பகவானை வழிபாடு செய்ய சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன் இருந்தா மட்டும்தாங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இப்படி அனுகிரகம் இப்போ நீங்க சொன்ன கஷ்டங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்குன்னா இவரு உங்களுக்கு வலுவில்லாம இருக்காருன்னு அர்த்தம். ஸோ கன்னிராசி கட்டாயம் புதன்கிழமைகள் தோறும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. பச்சை காய்கறில இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு தானம் கொடுங்க. அதே போல நவகிரகங்களை வீற்றக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை பயிரை அவருக்கு நெய்வேத்தியமா வச்சு படைச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானம் கொடுங்க. அதே போல பசுமாட்டுக்கு பச்சை பயிரை ஊற வச்சு அந்த பச்சை பயிரோட வெள்ளம் கலந்து பசுமாட்டிற்கு உணவாக கொடுக்க, கூடான கூடி தேவர்களுக்கு உணவளித்த புண்ணியம் உங்களை சேரும். எப்பேற்பட்ட எந்த ஒரு ஜென்மத்தில் நீங்க செய்த பாவங்கள் இப்போ உங்களை தொடர்ந்துகிட்டு இருந்தாலும் அது விலகி போகும். வாழ்த்துக்களுங்க. நலமாக வாழ இது ஒரு வழி. இதோட அந்த பதிவு உங்களுக்கு எந்த மாதிரியான வெளிச்சத்தை கொடுக்க போகுது இதையும் தெளிவாக தெரிஞ்சுப்போம். இப்போ மாற்றம் வருதுன்னு சொன்ன இல்லையா, யாரால தெரியுங்களா? குருவியால. குருவருள் இருந்தா திருவருள் கிடைக்கும். குரு பார்வை கோடி நன்மை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நவகிரகங்களே சுபகரம்னு பெயர் எடுத்தவர். உடைய அதிபதி பொறுத்திருக்கு நவகிரகங்களுடைய இளவரசன். இவரை பொறுத்த குருவிற்கெல்லாம் குரு. ஸோ இவரால் தான் கன்னிராசிகளுக்கு மாற்றம் வரப்போகுது. திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், பணம் கொட்ட போகுதுன்னு சொல்லலாம். ஆனா ஒரு சில விஷயங்களை மட்டும் கன்னிராசி கவனமா இருந்தாங்க. அது குரு சுபத்துவம் பொருந்திய கிரகம். இவரை பொறுத்தவரைக்கும் கன்னிராசிகளுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்க போறார். என்ன அந்த அதிர்ஷ்ட பலனா? செல்வம், மகிழ்ச்சி, குடும்பம், ஆரோக்கியம். ஒரு மனுஷனுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதையும் உங்களுக்கு கொடுக்க தான் போறார். குரு பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு அதிர்ஷ்டம். இப்போ கன்னிராசிகளுக்கு குரு பகவானை பொறுத்தவரைக்கும் 10ஆம் இடத்துக்கு வரார். இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். 10ஆம் இடத்துக்கு குரு வந்தா பதவி பறிபோகுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது கன்னிராசிகளுக்கு பொருந்தாது. 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருங்கிறவரு நீச்சம் அடையிறதில்ல. அதனால உங்களுக்கு வேலையில எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. புதனுடைய வீட்டுக்கு குரு வருவதனால வேலையில உயர்வை தான் பார்க்குவீங்க. வேலையில நிறைய அனுபவங்களை கத்துப்பீங்க. அதுக்கான பயிற்சியை பெற போறீங்க. கடமைகளை சரியாக செய்வதனால இன்னும் அதீத நல்ல பலன்களை கன்னிராசி அனுபவிக்க முடியும். ஆனா கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் என்னைக்குமே கடமை தவறாதவர்கள் தான். கொஞ்சம் தாமதப்படுத்தவனை தவிர்த்து கண்ணும் கருத்தும் வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ரிசல்ட் தான் முக்கியம் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே போல இந்த கன்னி ராசிக்காரங்க இந்த குருவுடைய அம்ச காலத்துல விநாயகர் பெருமானை அனுதினம் வழிபாடு செய்யறதுமே
சிறப்பான விஷயம். அதாவது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டமா உழைக்கிறீங்க, கடினமா உழைக்கிறீங்க. அதாவது 100 படி ஏறணும்னு உழைச்சா அங்க ஒரு படி ஏறுறதே பெரிய பாடா இருக்கு இல்லையா? இப்படி இந்த கடினமான உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கணும்னா இதோட சிறிய முயற்சியுமே பெரிய அளவிலான மாற்றம் வரணும்னா விநாயகர் பெருமான் வழிபாடு தான் சிறந்த ஒரு வழிபாடு. மேலும் கன்னி ராசிகளுக்கு கடந்த சில வருஷமாவே நேரமே சரியில்லை. இதுதான் உண்மையான விஷயம். கண்டக சனியோட தாக்கம் இப்ப இல்ல. 6ஆம் பாவத்துல குரு வராரு. இப்ப உங்களுக்கு இருக்கிறது நன்மைன்னு பார்த்தோம்னா கேது வந்து ராசிலிருந்து போயிட்டார். ராசி மீது கேது அமர்ந்ததால மனசுல தேவையில்லாத குழப்பம் இருந்திருக்கும். ஏன் நிலைமை தடுமாறி போயிருக்கும். குழப்பம் எதை செஞ்சாலே சரி பிரச்சனை. அட போடான்ற அளவுக்கு மனசு வெறுத்து போய் கன்னிராசி உலா வந்திருப்பீங்க. ஆனா இப்போ 10ஆம் பாவத்துல வந்த குரு வேலை தொழில் வியாபாரத்துல சின்ன சின்ன தடைகள் வரும். அது வந்து உஷாரா இருந்தீனாக்க பெருசா உனக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டேன்பா. அது என்னுடைய இடம், சிறிதளவு பாதிப்பை கொடுப்ப. பட் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீ உஷாரா இருந்துட்ட, யாரையும் நம்பல, உன் வேலையை கண்ணும் கருத்துமா நேரம் காலம் பார்க்காம முடிச்சு வச்சுக்கிட்ட, இல்ல உன்னுடைய வேலையை ஆட்டி ஒப்படைக்காம நீயே இறங்கி செய்யற. தொழில் செய்யறவங்க வியாபாரம் பார்க்குறவங்க ஒரு பொருளை வந்துட்டு அனுப்பிச்சதுனாலதான் நமக்கு வருமானம்ன்றதெல்லாம் நம்முடைய பொருள் போய் அந்த கஸ்டமர்கிட்ட சேர்ற வரைக்கும் கண்ணு கட்டு பண்ணி கண்காணிக்கிறோம். இதெல்லாம் வந்து கன்னிராசி மேக்சிமம் கஷ்டப்படுறது காரணம் என்ன தெரியுங்களா? எல்லாரையும் நம்புறது, அதுவும் முழுசா மண்ணை நம்புற மாதிரி. நீங்க மண்ணை கூட பொண்ணு நம்பக்கூடியவங்க, அதனாலவே நிறைய இடங்கள்ல கஷ்டம். இப்போ அதற்கு ஒரு மாற்றம் வருது. குருவை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 6ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறது நன்மைகளை அள்ளி தரக்கூடிய இடம். கடன் இருந்துச்சா கடனை அடைச்சிருவீங்க. பொருள் சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கா, அந்த எண்ணங்கள் இப்ப நிறைவேறும். பணம் கையில தங்காத சூழல கஷ்டப்பட்ட உங்களுக்கு இப்ப பணம் கையில தங்கும், சேமிக்க தொடங்குவீங்க, நிறைய விஷயங்கள்ல முதலீடு செய்வீங்க. இதே போல வண்டி வாகனம் வாங்குவீங்க, ஆடை ஆபரணங்களை சேர்க்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. 6ஆம் பாவத்தை குரு பார்க்கிற மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும். கடன், நோய், மறைமுக எதிரிகள் எல்லாமே விலக போகுது. இனி கன்னி ராசிகளுக்கு நடக்கிறது எல்லாமே சாதகமா நடக்கும். கடன்ல இருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு, இந்த கடனை ஒரு பைசா கூட பாக்கி இல்லாம அடையக்கூடிய அளவுக்கு பணம் கையில வரும். மறைந்திருந்த நோய்களை இப்ப வெளிக்கொண்டு வந்து அதற்கான தீர்வுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஆரோக்கியத்தின் மீது அக்கறை ரொம்ப கம்மியா வச்சிருக்கக்கூடிய, சரியான உணவு எடுத்துக்க மாட்டீங்க, நேரத்துக்கு தூங்க மாட்டீங்க, சதா நேரமும் ஏதாவது ஒரு சிந்தனையிலேயே மூழ்கி இருப்பீங்க. என்னதான் புத்திகாரகன் உங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் யோசிக்க கூடாது. கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க, அளவா யோசிங்க, அழகா செயல்படுங்க. திட்டம் போடுறமே தவிர்த்து செயல்படுத்துறதுல கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கு, அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க. இதை மாத்திக்கிட்டாவே எதிரிகளையுமே வெல்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதற்கான முயற்சிகள்ல இறங்கினா போதும், வெற்றி உங்க பக்கம். இதே போல லட்சுமி நரசிம்மர் வழிபாடுமே கன்னிராசிகளுக்கு சிறப்பான வழிபாடு. தியானம் பண்றதுமே உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு மேம்பாடை கொடுக்கும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால பொறுப்புகளை அதிகமா கொடுப்பாரு. குடும்ப பொறுப்பு சுமை அதிகமாகும். இடமாற்றம் கிடைக்க கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. குடும்பத்தை விட்டு பிரிந்து வேற இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். அதாவது கன்னிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் கொஞ்சம் தொடரதான் செய்யும். ஆனா அந்த கஷ்டங்களுமே உங்களுக்கு இஷ்டம் தான். ஏன்னா குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பிரிவுங்கிறது உதவி செய்யும். இதே போல இந்த நேரத்துல சனி பகவான் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்துவார். அவரை சரி கட்டினா என்ன பண்ணணும், சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை தாண்டி ஊனமுற்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யும். இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. கட்டாயம் சனிக்கிழமைகள் தோறும் உங்களால முடிஞ்ச 6 பேருக்கு உணவு தானம் கொடுங்க. அது ஒரு கணக்கு இருக்கு, அதை பத்தி பேசினாக்கா அது தனி பதிவா போயிடும். இது வந்து உங்களுக்கான சூட்சம பரிகாரம்னு வச்சுக்கோங்க. அதே போல 10ஆம் இடத்துல குரு பகவான் லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க. வேலை தேடுறவங்களுக்கு கொஞ்சம் தடைப்படும் தாமதம். இப்போ அந்த 10ஆம் இடம்ங்கிறது கன்னி ராசிகளுக்கு சோதனை இடம் தான், நான் மறுக்க மாட்டேன். என்னன்னா நீங்க முயற்சி பண்றீங்களா, தொடர்ந்து திட்டமிடுறீங்களா, தொடர்ந்து கடினமா உழைக்கிறீங்களாங்கிற இடத்த பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் உண்டு. அதுதான் நீங்க வந்துட்டு கவனம் செலுத்தணும். அதே போல அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஏன்னா தேவையில்லாத பள்ளிக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை சரி கட்டினாக்கா வியாழக்கிழமைகள் தோறும் முருகப்பெருமான வழிபாடு செய்வது அமோகமான பலன்களை அள்ளி கொடுக்கும். அதே போல வேலையில் ஏதாவது முடிவு எடுக்கிறீங்க, வேலை மாறிக்கலாம், இல்லை இடமாற்றம் வாங்கிக்கலாம், இல்லை வேற வேலைக்கு போகலாம், இல்லை வேலையை விட்டு தொழில் செய்யலாம், இந்த மாதிரி விஷயங்கள்ல பல முறை யோசிச்சு முடிவெடுங்க. என்னால கேட்டீங்கன்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய வேலையை அப்படியே நகர்த்திக்கிட்டு அடிஷ்னலா வேணா நீங்க ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம். ஓகேங்களா? மற்றபடி தொழில் வேலை விஷயங்கள ரொம்ப குழப்பம் வரும். ஆனா அந்த 6 மாத காலம் மட்டும் நீங்க அந்த குழப்பத்தை வந்துட்டு கையாளக்கூடிய விதத்துல ஒரு மாற்றத்தை வச்சுட்டீங்கன்னா
6 மாசத்துக்கு அப்புறம் உங்களை மாதிரி ஒரு அருமையான வேலையில் இருக்கவங்களும் யாரும் பார்க்க முடியாது. குரு பார்வை இருக்குது, பணவரவுக்கு குறைவு இருக்காது, வீடு வாகனம் வாங்குவீங்க, சேமிப்பு உயரப்போகுது. தெரிந்தோ தெரியாதவோ உங்களுக்கு இருந்த அந்த பய உணர்வு இப்போ வந்து விலக போகுது. அதே போல மற்றவங்க கிட்ட பழகுறப்போ, பழகின நபர்களோ இல்லை புதுசாக யாராவது பழகுறாங்களா கூட சரிங்க, பார்த்து பக்குவம் பழகுங்க. பேச்சுவார்த்தைகள்ல மிகுந்த எச்சரிக்கை அவசியம். என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், அதற்கான பலன் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து பேசுங்க. பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல முன்னேற்றமான காலகட்டம் தான். எங்க எச்சரிக்கையா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மற்றபடி எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கும். இதோட குடும்ப பிரச்சனைகளை உட்கார்ந்து பேசுங்க. அது பாசிட்டிவா இருக்கும். பேசாமலே விட்டு 3வது நபர்களுடைய தலையீடு இல்லாமலும் பார்த்துக்கணும். நல்லதோ கெட்டதோ 4 செவத்துக்குள்ள நம்ம வீட்டில் இருக்கவங்களை வச்சுதான் பேசணும். குறிப்பா கன்னி ராசி வீட்டிலுடைய பிரச்சனையை நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இதோட கன்னி ராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு எப்பெல்லாம் உங்களால போக முடியுமோ அந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறதும், இதோட மதுரை மீனாட்சி அம்மனா குடும்பத்தோட போயிட்டு ஒரு முறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, அருமையான பலன்கள் கிடைக்கும். இதோட கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூய்மையான உள்ளங்களுக்கு சொந்தக்காரங்க. குழந்தை மாதிரி குணம், எல்லார்ட்டையும் ஈஸியா பழகுவீங்க. எடுத்த காரியத்தை அடம்பிடிச்சாவது முடிப்பீங்க. அதுலயுமே வந்துட்டு உண்மை நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய. மேலும் ஒரு சில விஷயங்களை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கோங்க. கன்னி ராசி எக்காரணத்தை கொண்டும் மற்றவங்களுக்கு பறிஞ்சு பேசுறது, மற்றவங்களோட பிரச்சனையில தலையிடுறது, மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, வங்கியில லோன் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது கையெழுத்து போடுறது, வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி எதுவுமே சுத்தமா செய்யவே கூடாது. அதே போல வெளியிடங்கள்லயோ சமூக அமைப்புகள்லயோ பதவிகள் தேடி வந்தா கூட சரி, அதை யோசிச்சு அது நமக்கு கரெக்டா இருக்குமான்னு செயல்படுறது நல்லது. கூட்டு தொழில் செய்யறவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எந்த விஷயமா தான் சரிங்க, மற்றவங்களை நம்பாதீங்க. இதுதான் ஒரே வழி. நீங்க நேரடியா அதுல இறங்கி முடிக்கிறது. அதே போல ஏதாவது முக்கியமான ஆவணங்களை என்னது வீட்லயோ இல்ல தொழிலையோ இல்ல பதவிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா முக்கியமான ஆவணங்களை கையாளுறீங்க, அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ, ஆண்களோ பெண்களோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அலட்சியம் வேணாம், அடிக்கடி செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல பேச்சுல கவனமா இருங்க, தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. ஆன்மீக விஷயங்கள்ல அதிகமா மனம் நாடும், அதற்கு வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்க பேச்சுல முதிர்ச்சி இருக்கும். அதே போல உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த வீண் சந்தேகத்தை விட்டுருங்க. இதை அடுத்து பெற்றோருடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க. தாயார்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தம் நீங்கும். சொந்தமா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வங்கியில கடன் கிடைக்கும். பழைய கடனா வந்துட்டு அடைக்கூடிய வாய்ப்பு அமையும். அதே போல உங்களுடைய வீட்டு சொத்து பத்திரங்கள் இருக்கு இல்லையா, பழைய ஆவணங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இதோட புதுசா யாராவது உங்களுக்கு அறிமுகம் ஆறாங்க அப்படின்னா அவங்க வந்து சுத்தமா நம்பக்கூடாது. திடீர் பண வரவு இருக்கும், செல்வாக்கு உயரும், எதிர்பார்த்து எல்லாமே நல்லதா நடக்கும். குறிப்பா எதிரிகள்லாம் அடங்கி போவாங்க. கன்னிராசிகளுக்கு எதிராக யாராலுமே செயல்பட முடியாது. திடீர்னு பயணம் போவீங்க, வேற மொழிக்காரங்களால உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். அதோட தாயா தாரமான ஒரு சில நேரங்களில் வந்துட்டு சின்ன சின்ன போராட்டங்கள் கூட வரும். அந்த இடத்துல கொஞ்சம் சமநிலையா செயல்பட்டுருங்க. அடுத்த கணவன் மனைவி உறவு அனுசரணை அவசியங்க. கன்னிராசி ஆண்களா இருந்தாக்க உங்களுடைய மனைவி கிட்டையும், கன்னிராசி பெண்களா இருக்கீங்கன்னாக்கா உங்களுடைய கணவர்கிட்டயுமே அனுசரிச்சு நடந்துக்கோங்க. சொல்லப்போனால் அந்த குரு பகவானை பொறுத்து உங்களுக்கு சாதகமாக இருக்காருங்க, கவலையே வேணாம். எந்தெந்த இடங்கள்ல நீங்கள் வந்துட்டு எப்படி எப்படி இருக்கணுங்கிறத நிறைய விஷயங்களை பார்த்தாச்சு. வெளி வட்டத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை கூடும். உங்களுடைய யதார்த்தமான பேச்சுகளால் எதையுமே சமாளிப்பீங்க, சாதிப்பீங்க. அதே போல் வியாபாரம் செய்யுங்க, சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்க, வியாபாரம் பண்ணுங்க. உங்களுடைய வாடிக்கையாளர்கள் வந்து அனுசரித்து நடந்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. திடீர் லாபம் கிடைக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இதோட உத்தியோக பணியில் இருக்கவங்க வேலை சுமை அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும், சம்பள உயர்வுக்கும். கூட வேலை பார்க்கவங்க அனுசரணையாக நடந்துக்கோங்க. கன்னித்துறை இருக்கவங்களுக்கு மூத்த அதிகாரிகளை பற்றி யார்கிட்டையும் வந்துட்டு குறைக்கு சொல்லி பேசிடாதீங்க, அது உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துரும். கஞ்சலை பொறுத்த வரைக்கும் விமர்சனத்தை தாண்டி முன்னேற போறீங்க. ஒட்டு மொத்தமாக அந்த குரு பேச்சுங்கிறது கன்னிராசிகளுக்கு நிதானத்தை கொடுக்குது, நிறைய விஷயங்களை புரிய வைக்குது. சொல்லப்போனா வாய்ப்புகள் அப்படிங்கறது வாசப்படியில நிக்குதுங்க. கன்னிராசி அதை உள்ள கூப்பிட்டு பயன்படுத்துறதும் இல்லை வெளியே துரத்தி விடுறதும் நீங்க திட்டமிட்டு செயல்படக்கூடிய விதத்துல மட்டும்தான் இருக்கு. கண்காணிப்பா இருங்க, கவனமா இருங்க. நடக்கிறது எல்லாமே கன்னிராசிகளுக்கு சாதகமாகவே நடக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருவால வரக்கூடிய வாய்ப்புங்கிறது நிரந்தரமா இருக்க, வியாழக்கிழமைகள் தோறும் மறக்காம குரு வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும். முடிஞ்சா வியாழக்கிழமைகளை விரதம் இருந்து அவருக்கு வழிபாடு வைங்க. மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க, மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இதோட வியாழக்கிழமைகள்ல மற்றும் புதன்கிழமைகள்ல அசைவ உணவுகளை கன்னிராசிகள் தவிர்க்கிறது சிறப்புங்க. இதோட வியாழக்கிழமையில குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யறது, உங்களுடைய வாழ்க்கையில முன்னெடுத்துக்கு உதவிகரமா இருந்த மூத்த ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி, இல்லை இளையவங்களே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா கூட அவங்கள வந்து அடிக்கடி போய் பார்த்துட்டு வாங்க. தந்தை தாயார்கிட்ட அவங்களுடைய தேவைகளை பார்த்து நிறைவேற்றி கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுமே கன்னிராசிகளுக்கு நல்ல உயர்வு கொடுக்கும். அதே போல பார்வையற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க, உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும்.
ஸோ ஒட்டுமொத்தமாக கன்னி ராசிகளுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய மாற்றம், ஏற்றம், வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம், நம்பிக்கை எல்லாமே கிடைக்க போகுது. சிறப்பாக இருக்க போறீங்க. வாழ்த்துக்கள். ஓம் குரு பகவானே போற்றி போற்றி.